இன்னைக்கு புசு புசுன்னு உளுந்த வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்த 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த உளுந்த வந்து ஜார்ல மாத்திக்கலாம். தண்ணி இல்லாம எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடிசா கட் பண்ண கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து பொடிசா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு மிளகு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். இது கூட அரிசி மாவு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதே மாதிரி அந்த உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. இந்த மாவை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு இந்த மாதிரி சூடான எண்ணெயில மிதமான தீயில் சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான புசு 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 உளுந்த வடை ரெடி. கண்டிப்பா நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். வெளியில ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்